ஹாய் ஆல். பன்னீர் கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலைக்கு சீக்கிரமாக பண்ணிட்டேன், இல்லாட்டி கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸு. அதனால அவளுக்கு புதினா துவையல் பண்ணணும்னு நினச்சேன், அதுவுமே பண்ண முடியல. வெறும் தயிர் சாதமும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் தான் பண்ணி கொடுத்தேன். அவள் வெறும் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடுவா. அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டா. லீவ் இருக்கிறதுனால பசங்க ரொம்ப கிராங்கியாகிறாங்க. ஏதாவது ஒன்று கூடவே இருக்கணுன்றா, இல்லை என் கூட விளாடுன்றா, கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விளாட்றா, இல்லை டிவி பார்க்குறா. அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. இப்போ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால வெளியும் எங்களால் அவுட்டிங் எங்கேயுமே போக முடியல. பாவம் வீட்லேயே உட்காந்துருக்காளா, கஷ்டமாக தான் இருக்குது. கடைசியில் என்னை கூப்பிட்டு விளாட சொன்னா, அந்த கிளிப்பிங் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏதோ சொப்பு சாமான் வச்சுட்டு இட்லி ஊற்றுற மாதிரி, சட்னி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது தானே ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி அவளும் பண்ணிகிட்டு இருக்கா. பாவமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் சைல்டு வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொரு சைல்டு இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ், அட்லீஸ்ட் சண்டைனா போட்டுப்பாங்கள்ல. ஆனால் சிங்கிள் சைல்டு பாவம். அவங்க யார்கிட்டேயுமே ரொம்ப மிங்கிள் ஆகிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஆனால் 2 பேர் வச்சுருக்கவங்க வீட்டில் போய் கேட்டால், ஐயோ 2 பேர் வச்சு முடியவே இல்லை அப்படின்றாங்க. சிங்கிள் சைல்டாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம கம்பெனி குடிக்க வேண்டியதாக இருக்குது நிறையா டைமு. அது ஒரு விஷயம் இருக்குது. பட் நம்ம கொடுக்குறோமான்றது தான் பிரச்சனை. அதுதான் போன வாட்டி நீயா நானால நீயா நானாலையா இல்லை வேறு ஏதோ சேனலில் போட்டிருந்தாங்க. பசங்க ரொம்ப ஏங்குறாங்க. பேரண்ட்ஸ் எங்கள் கூட இருக்கிறதில்ல, விளையாடுறதில்ல, அவங்க அக்கம்பெனி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது. பேரண்ட்ஸை பார்த்தாலும் நம்ம என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அக்கடான்னு உட்காந்தா திரும்பி இவங்க கூட போய் விளையாடணுமான்றது ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. பட் என்ன பண்ணுறது? நான் ஆக்சுவலாக வேறு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன். இது பசங்க இது வந்ததுனால இவளை பற்றி எடுத்ததுனால நான் அப்படியே வேறு டாபிக் வந்துட்டேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் முக்கியமான டாபிக். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது ஏதோ இட்லி பண்ணியிருக்கலாம், கோக்னட் சட்னி பண்ணணுமா. தேங்க்ஸ்.